தொலைஞ்சு போயிடுச்சு. சத்தம் கேக்குது டேபிளுக்கு அடியில இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்ட. உன் வேலைதானா இது? யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சைலண்ட் மோட்ல இருக்குல்ல, அதான் சத்தமே கேட்காது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்ல உங்க மொபைலை விட்டுட்டு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப எங்க வச்சேன்னு தெரியலையே. நேத்து போன இடத்துக்கெல்லாம் திரும்ப போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா நானும் உங்க கூட வந்து தேடுறேன் பாப்ளி. ஏன்பா என்ன மாதிரி பசங்க வராத ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். நிஜமாவா ஹரி? ஆமா மிச்சி. என்னங்க, என்னோட மொபைலை எடுத்துட்டு போங்க. அது கிடைச்சா உனக்கு கால் பண்றேன். ஓகேப்பா, நான் ரெடியா இருக்கேன், போலாம் வாங்க. ஆர்டர் போடுறத விட்டுட்டு ஒழுங்கா வா. நிச்சயமாக. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன். விசாரிச்சு பாப்போம். சார் இன்னும் எதுவும் ரெடி ஆகல. தொலைஞ்சு போன ஒரு மொபைல் போனை தேடி நாங்க வந்திருக்கோம். நாங்க போலீஸ். இப்ப மாறு இடத்துல வந்திருக்கோம், புரிஞ்சு? அப்படியா? உங்க மொபைல் போன் பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். கரெக்ட், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நேத்து உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. அப்படியா? ஆமா. சுத்தமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையாப்பா? நீங்க போன அத்தனை ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆபீஸ் பக்கத்துல என் கலீக்ஸோட சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் காசு காபேக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கே. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களாப்பா? வந்திருப்பேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த போன்ல கான்டாக்ட்ஸ், ஸ்கெட்யூல், கேலண்டர், போட்டோஸ் எல்லாம் இருந்ததே. எல்லாம் போய் வேணும் இல்லையா? ஆமா. பழைய மொபைல்ல இருக்கிற டேட்டாஸ புது மொபைலுக்கு மாத்தணுமா? ஆமாமா. என்ன ஹரி, என்ன இதெல்லாம் எப்ப எடுத்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. பாக்கெட் மணி எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க, ஆனா இப்படி எல்லாம் ஸ்மார்ட் போனுங்க. நீங்க அப்படியே சொல்லலாம். குசாட்ஸ்ல இருக்கிற மாதிரி. குசாட்ஸ்ல இருக்கிற அழகான பெண்களை நீங்க இப்பவே பார்க்கலாம். சரி, அடுத்தது. எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டேன். அப்பா வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டாரு. உங்களுக்கு என் உதவி தேவையா? லாக் பண்ணு. லாக் செய்தாகி விட்டது. அப்பா நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா ஷின்சான்? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது டயப்பர் என்கிட்ட இல்ல, மிஸ்ஸி கிட்ட இருக்கு. நான் அவளுக்கு போன் பண்ணணும். லாக் போட்டா எப்பவும் பிரச்சனைப்பா, அதெல்லாம் போடாதீங்க. உன்னை நம்பி போனை கொடுக்க முடியாது, அதான் லாக் பண்ணி கொடுக்கறேன். மிஸ்ஸி. ஹாரி, ஸ்மார்ட் போனை உங்களால சுலபமா யூஸ் பண்ண முடியுதா? இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னால முடியுதா ஷின்சான்? அத பத்தி கவலையே படாதீங்க. அப்பா கூட அழகான அக்காங்கள போட்டோ எடுத்து பிராக்டிஸ் பண்ணாரு. என்னது அழகான அக்காங்களையா? என்ன சொல்ற நீ? ஒண்ணும் இல்ல, அவ ஏதோ உளறா. விடு. அப்படியா? போனை கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லங்கிறதுனால தானே போனை கேக்குறேன். அப்பா முடியல. ரெண்டு பேரும் ரோட்ல ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? என்ன இப்படி உடைஞ்சு போயிருக்கு போனு? சரி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. நீங்க இதுக்கு பதிலா எந்த போனை வேணாலும் எக்ஸ்சேஞ்ச்ல வாங்கிக்கலாம். அதுக்கு பணமே தேவையில்லை. என்னது? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எனக்கு தெரியாதே. புத்திசாலித்தனமா எதையாவது செஞ்சிருக்கீங்களே. சரி, நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின, ஆனா என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அது இவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரி, இப்ப சொல்லுங்க சார். இந்த போன்ல இருக்கிற டேட்டா எல்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்ல, அது அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணல. நான் பாக்கணும், நீங்க போய் எடுங்க. சரி, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? போன் உடைஞ்சத பத்தி கவலைப்படாம இத பத்தி கவலைப்படுற? டேட்டா எல்லாம் சேஃபா இருக்கு சார். என்னால அதை ரெக்கவர் பண்ண முடியும். என்ன மறுபடியுமா? இந்தாங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க.